Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் எக்ஸசைஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.16ல 4th சம். Draw the graph of y equal to x squared plus 3x plus 2 and use it to solve x squared plus 2x plus 1 equal to 0. First இந்த கொடுத்திருக்க first equation எடுத்து எழுதிக்கிறோம். வேல்யூ என்ன எழுதுவோம்? -4 -3 -2 -1 0 1 2 3. Next x squared அப்படிங்கும் போது x ஸ்கொயர் பண்ணும். அப்போ -4 into 4 என்ன வரும்? 16 -3 into 3 9 4 1 0 1 4 3. Next 3x என்னது? 3 into x. அப்போ 3 ஓட 3ஐயும் into x ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 into -4 என்ன வரும்? இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. இப்போ -3 4s are 12. மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? minus 3 3s are 9. Next -6 -3 3 into 0 0 0 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 0 தான் வரும். 1 3s are 3 3 2s are 6 3 3s are 9. Next 2. அப்போ எல்லாத்துலையும் என்ன வரும்? 2 2 எல்லா பாக்ஸ்லையும் நம்ம 2ன்னு எழுதும். நெக்ஸ்ட் y equal to x squared plus 3x plus 2. இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இந்த வேல்யூலாம் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். x squared ஃபைன் பண்ணியிருக்கோம், 3x ஃபைன் பண்ணிட்டோம், ப்ளஸ் 2. இப்போ இந்த 3 வேல்யூவையும் நம்ம சப் பண்ணி எழுதணும். இப்போ 16 இது ப்ளஸ் 16 ப்ளஸ் 2. இப்போ 2 ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ 2 ப்ளஸையும் ஆட் பண்ணி மைனஸில் சப் பண்ணணும். இப்போ 16 ப்ளஸ் 2 ஆட் பண்ண என்ன வரும்? 18 ப்ளஸ் 18 minus 12 என்ன வரும்? 6. இங்கே 2. இது சப் பண்ணா 0 4 plus 2 6 6 minus 6 0 0 2 6 12 20. இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுறோம். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் போது எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவும் தான் நம்ம எழுதுறோம். அப்போ -4,6ன்னு எழுதலாமா? -4,6 -3,2 -2,0 -1, -1,0 -4,6 -3,2 -2,0 -1,0. Next 0,2 1,16 sorry 1,6 1,6. Next 2,12 3,20. First equation என்ன எழுதணும்? y equal to x squared plus 3x plus 2 and use it to solve னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y equal to x squared plus 3x plus 2. நெக்ஸ்ட் x squared plus 2x plus 1 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது இங்கே என்ன வரும்? மைனஸ் மைனஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் சிம்பிள் மாற்றி எழுதும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ y equal to 3x minus 2x என்ன வரும்? x 2 minus 1 என்ன வரும்? 2 minus 1 plus 1. பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போடணும். அப்போ y equal to x plus 1 கிடச்சிச்சு நமக்கு. ஸோ இந்த y equal to x plus 1 என்ற இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸ்னா என்ன வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1. இப்போ 1 போது எல்லா பாக்ஸ்லையும் நம்ம என்ன எழுதுறோம்? 1 அப்படின்னு எழுதணும். ஸோ therefore y equal to x plus 1. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ x plus 1 அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ -3 plus 1 என்ன வரும்? -2. இதை சப் பண்ணோம்னா -1. இது 0 ஆகிடும். இங்கே 1 2 3 4. இப்போ இதோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன வரும்? இதோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா, பாயிண்ட்ஸ்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. அப்போ -3, 2 -3, -2. Next -2, -1 -1, 0 1. Next 1, 2 2, 3 3, 4. இப்போ இதோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை செகண்டாக எடுத்துக்கிறோம். இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்கேல் x axis 1 cm equal to 1 unit னு எடுத்திருக்கேன். y axis 1 cm equal to 1 unit னு எடுத்திருக்கேன். எப்போதும் போல இது x x dash y y dash.
இந்த ரெண்டு ஆக்சிஸும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னது? ஆர்ஜின். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா -4 -4,6 -4 இங்க இருக்கு, -4 6 இங்க வரும், -4,6. செகண்ட் பாயிண்ட் -3,2. இப்போ -3 எங்க இருக்கு? -3,2 இங்க இருக்கு 2. இப்போ -3,2. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2,0 -2 0. அப்போ இங்க வரும் -2,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1,0 -1,0. அப்போ இங்க வரும் -1,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 0,2 0 2 சாரி 2 ஒய்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸ், ரெண்டாவது வேல்யூ ஒய். அப்போ 0 இங்கன்னா ஒய்ல தான் 2 குறிக்கும். இப்போ இங்க என்ன வரும்? 0,2. நெக்ஸ்ட் பாயிண்ட் 1,6. 1 எங்க இருக்கு? 6 எங்க இருக்கு? 1 இங்க இருக்கு, 6 வந்து இங்க இருக்கு. 1 இங்க இருக்கு, 6 இங்க இருக்கு. இப்போ என்ன வரும்? 1,6. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2,12. 2 இங்க இருக்கு, 12 எங்க இருக்கு? 2,12. 2,12. இப்போ நம்ம நோட் பண்ண பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜாயின் பண்ண போறோம். இப்போ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கிராஃபை நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, டிரா பண்ணோம் அப்படின்னா, y = x² + 3x + 2 இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம டிரா பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியாச்சு. நம்ம இப்போ டிரா பண்ண போகிறது செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம டிரா பண்ண போறோம். இப்போ நம்ம செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம டிரா பண்ண போறோம் கிராஃப்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -3, -2. -3 இங்க இருக்கு, -2 இங்க இருக்கு. இப்போ இங்க வரும் -3, -2. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2, -1. -2 இங்க இருக்கு, -1 இங்க இருக்கு. அப்போ இங்க என்ன வரும்? இங்க வரும் -2, -1. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, -0. -1, 0 போது எங்க வருது? அதே தான் வருது. -1, 0 ஏற்கனவே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ல நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம். ஸோ அதே தான் வருது திரும்ப. அதே தான் செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம. ஸோ அதை நம்ம டிராப் பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 0,1 0,1 இப்போ இங்க வரும் 0,1. நெக்ஸ்ட் 1,2 1 இங்க இருக்கு, 2 வந்து இங்க வருது. இப்போ 1,2. நெக்ஸ்ட் 2,3 2 இங்க இருக்கு, 3 2,3. நெக்ஸ்ட் 3,4 3 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு, 3,4. இப்போ எல்லா பிளாட்டிங் பாயிண்ட்ஸும், அதாவது செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு லைன் நம்ம டிரா பண்ணிடலாம். ஒரு லைன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இந்த செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா y = x + 1ன்ற ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம இந்த கிராஃப் பண்ணோம். ஸோ அதை நான் எழுதிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும், அதாவது ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸும் இந்த செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம டிரா பண்ணதுல ரெண்டுமே வந்து எந்த பாயிண்ட் வந்து டச் ஆகுறது? -1,0. ஸோ சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -1,0. சொல்யூஷன் என்ன வரும்? -1,0. ஸோ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.